அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோ தேர்ந்தெடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா டான்சன் எப்படி ஈஸியா கிராக் பண்றது, ஷார்ட் டைம் படிச்சு எப்படி டான்ஸ்ல நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கிறது, என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணா இந்த நெகட்டிவ் மார்க்ல இருந்து நம்ம தப்பிக்கிறது, எந்த டாபிக் ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் இருக்கும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா இருக்கும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சா என்ன ரொம்ப ஈஸியா இருக்கும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எனக்கு மேக்ஸ்னாலே அலர்ஜி அவங்க படிச்சா என்ன ஈஸியா படிச்சு கிராக் பண்ணிடுறது, இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் தான் பிரதர் எனக்கு இருக்கு, நான் என்ன பண்றது, எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது அப்படின்றவங்க என்ன பண்ணணும், எப்படி டான்ஸ்ல ஈஸியா கிராக் பண்றது, எப்படி ஈஸியா நல்ல ஸ்கோர் எடுக்கிறது, அதை பத்தி அந்த வீடியோ பார்க்கணும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம ஒரு வீடியோமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி எப்படி ஈஸியா கிராக் பண்றது, என்னென்ன டாபிக்ஸ் தான் கவர் பண்றது, ஒரு டாபிக் வைஸா அதுல இருக்க கொஸ்டின் வைஸா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களோட லைக்கும் சப்ஸ்கிரைப் அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம நம்ம லைக் பண்ணுங்க, தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆகும்னு ரீவெரிஃபை பண்றீங்க. இதை பொறுத்து தான் உங்களோட டான்சன் ஸ்கோர் ஈஸியா கிராக் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே இருக்குங்க. மொத்தம் இப்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுத போறவங்க எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே போக மாட்டாங்க. எந்தெந்த டாபிக் உங்களுக்கு கிளாரிட்டியா வருமோ, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஆப்டிடியூட் ரொம்ப ஈஸி பிரதர், அதனால நான் ஈஸியா கிராக் பண்ணிடுவேன், அதனால நான் ஆப்டிடியூட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதே நீங்க ஒரு பிஎஸ்சி இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு பிஎஸ்சி லிட்டரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னா அதனால ஈஸியா கிராக் பண்ணிடுவேன், எனக்கு இங்கிலீஷ்ல அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்புறம் அதர் இங்கிலீஷ் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், நான் ஈஸியா கிராக் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க. அப்ப அதை பொறுத்து நீங்க எந்த டாபிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை தயவு செய்து ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதர் டாபிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். எக்ஸாம்பிள் இந்த பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், குவான்டிட்டி எபிலிட்டி, இதுக்கான டாபிக் பத்தி உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் இருந்தா போதும். ஒரு கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும், ஒரு ஆன்சர்ஸ் இப்படி இருக்கும், இப்படி கெஸ் பண்ணணும், இப்படிதான் அதுக்கான ஃபார்முலாஸ் வரணும். எக்ஸாம்பிள் தெரியாத டாபிக்கான ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணாலே போதுங்க. இதை தாண்டி கொஸ்டின் பேட்டர்ன், அதாவது அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்பவே நீங்க ஷார்ப்பா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். மொத்தம் 5 டாபிக்ங்க. ஒரு டாபிக் 20 கொஸ்டின் 20 மார்க். இந்த 20 மார்க்னா 5 × 20 100 மார்க் நீங்க எழுதுறீங்க. கரெக்டா நீங்க ஒரு 30 கொஸ்டின் எழுதினாலே உங்களுக்கு நல்ல டான்சன் ஸ்கோர் கிடைக்கும். செகண்ட் நல்ல காலேஜ்ல உங்களுக்கான சீட்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. இதை தாண்டி நீங்க இப்போ ஒரு அனலைஸ் பண்றேன், கெஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க ஓவரால் பர்சன்டேஜ் அதுவே ரொம்ப டிராப் பண்ணி விட்டுருங்க. இந்த அனாலிசிஸ் பண்றது, இந்த கெஸ் பண்றது, இந்த ஃப்ளூக் அடிக்கிறது, மிங்கி மிங்கி வாங்கி வருது, அக்கோபிக்கா போட்டு பாக்குறது, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. பட் ஏன் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க ஒரு MBA ஸ்டூடெண்ட், MBAக்கு நீங்க எலிஜிபிளான்னு சொல்லி தான் டான்சன் நடத்துறாங்க, அனாலிசிஸ் நடத்துறாங்க. இதை கெஸ் பண்ணியும் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்க, இது கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும், அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த நெகட்டிவ் மார்க்ன்ற ஒரு விண்பத்தையே அவங்க கொண்டு வராங்க. புரியுதுங்களா? இப்ப 2004 நீங்க 3 கொஸ்டின் தப்பா இருந்தாலே 1 மார்க் போயிடும். இப்ப இந்த 2025 நீங்க 4 கொஸ்டின் தப்பா இருந்தா 1 மார்க் போயிடும். ஏன் அந்த தப்பான மார்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க கெஸ் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கெஸ் பண்றவங்க கரெக்டா கெஸ் பண்ணி ஆன்சர் எழுதுறவங்க நல்ல மார்க் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்றத அந்த நெகட்டிவ் மார்க்கே வச்சிருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? அதனால நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட் எந்த இதுல டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை சாலிடா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை சாலிடா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் போதும். அதர் டாபிக் நீங்க நாலேஜ், ஜெனரல் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ் இப்படி ஆன்சர் பண்ணணும், இப்படிலாம் ஆன்சர்ஸ் வரும், இப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம், இப்படிலாம் கெஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவு செய்து கொஸ்டின்ஸ் அதிகமா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் ஸ்ட்ராங்கா வருமோ அந்த டாபிக்ல டேரக்டா போயிருங்க. ஏன்னா நீங்க OMR ஷீட் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லாம் இது வரைக்கும் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம், இந்த CPT சிஸ்டம்லாம் இது வரைக்கும் டான்சன் இன்னும் தமிழ்நாட்டில் கொண்டு வரலைங்க. இதே கேட் மேட்னா உங்களுக்கு வேற மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். டான்சன் உங்களுக்கு OMR ஷீட், பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். அதனால நீங்க எந்த டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் குவான்டிட்டி அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னா டேரக்டா 3rd டாபிக் போய் அந்த குவான்டிட்டி அப்படி எடுத்து கிராக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் மொத்தம் 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் டான்சன் இருக்குது சாலிடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பத்துங்க. இல்ல அப்படின்னா டாபிக்ஸை குறைச்சி கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா அட்டன் பண்ணா தாராளமா உங்களுக்கு பத்தும். அதனால எந்த டாபிக் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த டாபிக்ல டேரக்டா போயிருங்க. 4th டாபிக் குவான்டிட்டி ஆப்ஜெக்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த டாபிக்ல போய் அந்த டாபிக் கிராக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தெரியாத டாபிக்கே நீங்க தயவு செய்து கெஸ் பண்றேன், அனலைஸ் பண்றேன், இல்ல ஃப்ளூக்ல அடிக்கிறேன் அப்படின்ற வேலையே வேண்டாங்க. தெரியாத விஷயம் விட்டுட்டு போயிருங்க. நெகட்டிவ் மார்க்ல மாட்டினாலும் தப்பு தான், விட்டுட்டு போனாலும் தப்பு தான். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு வேற மாதிரி என்ன மாதிரி ஹெல்ப் வேணும், என்ன மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படின்றத கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 முக்கியம். தயவு செய்து டான்சன் அப்ளை பண்ணாதவங்க டான்சன் அப்ளை பண்ணுங்க. டான்சன் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்ட்ரகிள் பண்றவங்க, கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தயவு செய்து அதை வச்சு கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கைட் பண்றதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன டவுட்னாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கைட் பண்ணுவேன். கீழே நான் நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்,
அது என்னென்ன டாபிக்ஸ் தேவைப்படுது, அது கோர்சஸ்ல இல்ல டவுட்ல இல்ல என்னென்ன டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஞாபகமா கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ன்றது எனக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். மற்றபடி நம்ம வீடியோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது தொடர்ந்து நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா ரெகுலரா வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.